மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லையும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னு 4 ராசி லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல்டு செட் ஆகும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான படிப்புகளை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி சிம்ம நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒரு ப்ளஸ். சிம்மம் அப்படின்னா சிங்கத்து போட்டிருப்பாங்க. சிங்கத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இலக்கு மட்டும்தான் வேணும். அந்த இலக்கு இருந்துருச்சு அப்படின்னா அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அந்த இலக்கத்தை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. இலக்கை தாண்டிட்டோம்னு தெரியாது, அந்த இலக்கை தாண்டி போயிட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு அடுத்தடுத்து கோல் செட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆளுங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. இந்த சிம்ம ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது ராசியாக வருது. அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கே படிப்பு சொல்லிக் கொடுக்குற ராசி சிம்ம ராசியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த சிம்ம ராசிக்கு உரியவர் சூரிய பகவான். சூரிய பகவான் எப்படி ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சார் அப்படின்னா உதிச்சாருன்னா அந்த வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு டைமுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து தான் மற்றவர்கள் டைமை சொல்லுவாங்க. அவ்வளோ டைம் சின்சியாரிட்டி இருக்கும். அப்போ ஏற்பட்ட ஆளுங்க பார்த்திங்கன்னா படிப்புன்றது குரு பகவானை குறிக்குது. 5ஆம் வீடு அப்படின்னு தனுசு குரு பகவானை குறிக்குது. 10 தொழில் அப்படின்றது சுக்கிர பகவானை குறிக்குது. ஆக சூரியன் அப்படின்றது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு, அப்பா, எலும்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவம். ஸோ இது ரிலேட்டடான ஃபீல்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இது ரிலேட்டடான ஃபீல்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையும் கொடுக்கும். அப்படின்றப்ப நம்ம இந்த ஃபீல்டில் இறங்கும் பொழுது நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 10ஆம் வீட்டு அதிபதியாக வர்றதுனால பார்த்திங்கன்னா ரிஷபராசி சுக்கிரனுடைய 10ஆம் வீடாக வர்றதுனால பார்த்திங்கன்னா சுக்கிரன் ரிலேட்டடான ஒர்க்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அப்போ பாருங்கள், இவங்க சுக்கிரன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெண் தன்மையை குறிக்கிறது. மலை கிரகம், அப்புறம் நீர் கிரகம், வண்டி வாகனங்கள், இனிப்பு சுவைக்கு உரியவர். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பிரமிக்க வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படின்றது 10ஆம் வீட்டில் இருந்து திசையை நடத்தும்போது நல்ல விதமான பலனை கொடுப்பாங்க. அதே மாதிரி படிப்பு ஸ்தானம் 5ன்றதை நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா. அப்போ இந்த 5 அப்படின்றத வச்சு குரு ரிலேட்டடான ஒர்க்கு, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, காசு சம்மந்தமான பிகாம், எம்காம் படிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், ஹெச்ஆர், லாஜிஸ்டிக்கு இதெல்லாம் படிக்கிறது. இது அதிகமாக பார்த்திங்கன்னா எம்காம்லேயும் எம்பிஏலேயும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க லாஜிஸ்டிக் அதிகமாக படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஹெச்ஆர் படிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக கொடுக்கப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவான் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங். ஸோ டீச்சிங்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு அடுத்த ராசியாக புதன் பகவானும் 11ஆம் ராசியாக பார்த்திங்கன்னா புதன் பகவானும் வருவாங்க. அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிகாம், எம்காம், காமர்ஸ், அக்கௌண்டன்சி இதெல்லாம் படிப்பாங்க. தமிழ், லிட்ரேச்சர்ஸு, நிறைய லிட்ரேச்சர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஏதோ ஒரு லிட்ரேச்சர் படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நல்ல கை கொடுக்கும். சூரியன் லக்னாதிபதி நல்ல நிலமையில் உச்சம் அடைஞ்சு ஏதாவது இருந்துட்டார் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை உறுதியாக கிடைக்கும். இப்போ இங்கே தன்வந்திரி அப்படின்னு எடுத்தோம்னா கூடவே சுக்கிரன் அப்படின்றது இருக்குது, குருன்றது இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான டாக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான டாக்டராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கைனகாலஜிஸ்டாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அதிகமாக படிக்கிற ஆளுங்க யாருன்னா சிம்ம ராசி. ஸோ இப்போ இந்த சிம்ம ராசி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்துல பெரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன்னா அப்பா செஞ்ச தொழிலையே அடுத்து நம்ம எடுத்து செய்கிறதுன்றது நல்லபடியாக கை கொடுக்கும். அப்பா படித்தார், அதே நானும் படித்து வச்சுருக்கேன் அப்படின்னா அவர் நல்லா இருப்பார், அப்பாவும் நல்லா இருப்பார், அட் தி சேம் டைம் இவங்க மகனும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 10ஆம் வீடு சுக்கிரன் வர்றதுனால வண்டி வாகனம் அப்புறம் இனிப்பு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் வருமானத்தை கை கொடுக்கும். ஏன் பெரிய அளவில் கொடுக்கும்னா இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் அவர் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் பெரிய அளவில் மாற்றங்களும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன், ஆர்கியாலஜிஸ்ட்டு, ஆர்கிடெக்டு, ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அடுத்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துறது, பியூட்டிஷியன் கோர்ஸ் பார்க்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜராக இருக்கிறது, இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீல்ட்லேயும் ஒரு மேனேஜர் ரேஞ்சுக்கு உயர்றது. ஸோ நம்மளுடைய ஃபீல்டில் நம்ம பெரிய லெவலில் வரணுன்றதுக்காக தன்னுடைய கடின உழைப்பை கொடுக்கறது இதெல்லாம். ஆக குரு பகவான் அப்படின்றது வந்து பணம் அப்படின்றத பார்த்தோம், பேங்க் ரிலேட்டடான ஜாப்ஸு இதெல்லாம். அப்போ சூரியன் அப்படின்னா வந்து ரோஸ் கலரு, தீ இதெல்லாம் சொல்கிறது. அப்போ வந்து இந்த இரும்பு உருக்குற இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை பார்க்குறவங்க யாருன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க அதிகமாக. ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க டாக்டர் அப்படின்னு போனீங்கன்னா கைனகாலஜிஸ்ட் ஆகலாம், பல் டாக்டர் ஆகலாம், பீடியாட்ரிஷன் ஆகலாம். ஸோ இது மாதிரியான டாக்டர் குரூப்பை எடுத்து பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, மேக்ஸு, அதே மாதிரி இந்த காஸ்டியூம் டிசைன், ஃபேஷன் டெக்னாலஜி இது மாதிரி இருக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்புறம் வந்து எம்பிஏ இன் லாஜிஸ்டிக்ஸு, எம்பிஏ இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்படியே இன்ஜினியரிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த குரு ரிலேட்டடான இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறனால ஆட்டோமொபைல்ஸு, ரொபோட்டிக்ஸு, அதே மாதிரி பேர் வந்து கவர்ச்சியாக இருக்கணும், அந்த பேரில் வந்து போயிடுவாங்க. கவர்ச்சியாக இருக்கணும் மீன்ஸ் ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த பேர். அப்புறம் வந்து இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டனால சைபர் செக்யூரிட்டி புதுசாக வந்திருக்குன்னா ஆளாக நம்ம சிம்மம் ராசிக்காரன் தான் போய் நிற்பான். முதல்ல நம்ம அதை எடுத்துருவோம், அப்போ தான் நம்ம அதை முடிச்சுட்டு வர்றப்ப நமக்கு வேலை கிடைக்கும். இதுதான் ப்ளூம் டெக்னாலஜியாக இருக்கும் அப்படின்னு இவங்களே கணக்கு போட்டுருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஸ்திர ராசி, அவங்க சொல்கிறது தான் அவங்க பண்ணுவாங்க. நீ சொன்னால் நீ படிச்சுக்க போ அப்படின்னு விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையில் இருக்கிற நன்மைகள்லாம் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா திசை அப்படின்ற பார்க்குறப்ப இந்த சுக்கிர திசையில் உள்ளே போவாங்க. எங்கள் டிகிரி படிக்கிறதுக்கு சுக்கிர திசையில் போவாங்க. சுக்கிர திசையில் போகிறப்ப 10ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர திசை நல்லபடியான திசையாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு உகந்த அந்த ரீச் எது அப்படின்றத பார்த்து நல்லபடியாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் செவ்வாய் திசையில் போவாங்க. செவ்வாய் திசையில் அப்போ இந்த செவ்வாய் திசையில் உள்ளே போகிறவங்க டிகிரி படிக்க அந்த 17 வயசு ஆகுதுன்னா இந்த கிட்டத்தட்ட செவ்வாய் திசை இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தம் சந்திர திசை லாஸ்ட் இருக்கும் அல்லது செவ்வாய் திசை இருக்கும். அப்படி சந்திர திசை லாஸ்ட்டாக இருந்தால் விரயம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படித்தாலும் அந்த சந்திர திசையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது நடுவில் நிற்கிறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டேன் அது விருப்பம் இல்லை, செகண்ட் டிகிரி வேறு டிகிரி படிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தசை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கணக்கில் வரல. அப்போ செவ்வாய் என்னவா இருக்கார், இந்த லக்னத்துக்கு சுகாதிபதி. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லபடியாக இருந்தால் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண அந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க அப்படின்றது. இல்லை கொஞ்சம் வந்து செவ்வாய் நீசமாக இருக்குது அப்படின்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு 9ஆம் அதிபதிங்கிறனால பிரச்சனை இருந்தாலும் இந்த செவ்வாய் படிச்சிட்டோம், மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இல்லை வேறு டூல்ஸ் ரிலேட்டடாக படிச்சிட்டோம்னாலும் அங்கே செகண்ட் டிகிரி பண்ணுறப்ப எம்பிஏ ரிலேட்டட் டிகிரி எல்லாம் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றது. இல்லைன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு சரியாக வருகின்ற ஒரு சில படிப்புகள், தொழில்கள். அப்போ அந்த தொழிலுக்கு ஏற்ற படிப்பை எடுத்து படிக்கும் பொழுது வெற்றி கண்டிப்பாக நமக்கு கைகளில் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வரைக்கும் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ராசியை பற்றி பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.